ஹாய் ஹலோ வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 கோபி 65 நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு பெரிய காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். அதோட இலைகள்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம காலிஃப்ளவரை பஞ்சாக இருக்கும். முதல்ல பஞ்சாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய பெரிய பூவை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நல்லா அழகாக கொத்து கொத்தாக வரும். உடச்சிடாதீங்க. நல்லா கொத்து கொத்தாக அழகாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொத்து கொத்தாக எடுத்து வச்சதை என்ன பண்ணோம்னா, அதை ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் சீக்கிரமாக வேகும். மசாலாவும் நல்லா அதில் ஓட்டும். பெருசு பெருசாக இருந்தால் வேகிறதும் கஷ்டம், மசாலாவும் உள்ளே ஏறாது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் திட்டமான சைஸில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சதை எடுத்து நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இந்த கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏதாவது பூச்சிகளுக்காக தான் நம்ம போடுறோம், வேக வைக்கிறோம். அதனால் இப்போ நான் வடித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ஆறட்டும். நல்லா ஃபேனில் ஆற கூட வச்சுக்கோங்க. ஆறின பிறகு நீங்கள் மசாலா கோட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பிடிக்கும். சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அரிசி மாவு 7 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்லேயும் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெடிமேடு மாவு தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் 7 ஸ்பூன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு. நல்லா கிறிஸ்பியாக வரும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா. மைதா கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த கார்ன்ஃப்ளவர் போடுற மாதிரி மைதா போட்டோம்னா கிறிஸ்பியாக வர்றது கிடையாது. நீங்கள் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது கூட நம்ம பியூர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பியூர் சில்லி பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம மசாலா. இப்போது தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் பிங்க் சால்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சால்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டோம்னா. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விடாமலே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் தண்ணி கொஞ்சம் தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் காலிஃப்ளவரில் ஒட்டாது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் காலிஃப்ளவரில் ஒரு மாதிரி அங்கங்கே திட்டாக நிற்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகளை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மசாலா நல்லா ரெடி ஆனதும் நம்ம காலிஃப்ளவரில்
எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி கூட எடுத்து போடலாம். ஆனால் அது ஒரே மாதிரியாக வந்து நமக்கு வந்து கோட் ஆகாது. அதனால் எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். நம்ம கலந்துக்கிட்டோம்னா ஒரே லெவலில் வந்து ஒரே அளவில் வந்து நமக்கு கோட் ஆகும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். காலிஃப்ளவர் ரொம்ப வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலரும்போது உடஞ்சிரும். அதனால தான் சொன்னேன், காலிஃப்ளவரை சும்மா பூச்சி போகிறதுக்காக கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கலரும்போது உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா வராது. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சரியாக கோட் ஆகலை, மாவு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் நல்லா சூடேறிச்சான்னு பார்த்துக்கலாம். கடாய் சூடேறந்தும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஆரம்பத்திலே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆனால் காலிஃப்ளவர் உள்ளே வெந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எண்ணெயை அளவாக பயன்படுத்துங்க. தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நிறைய நம்ம விட்டு நம்ம பொரித்து எடுத்துகிட்ட பிறகு அந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. மசாலாலாம் அதில் இறங்கிட்டுருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எண்ணெயை அளவாக பயன்படுத்துங்க. அளவாக பயன்படுத்திட்டு கொஞ்சம் தான் வந்து மீறும். ஒரு தாளிக்கிற அளவுக்கு, ஒரு டிஷ்ஷு தாளிக்கிற அளவுக்கு தான் மீறும். அதை எடுத்து ஊற்றிடுங்க. ரீயூஸ் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து கெடுதல் அமைஞ்சிரும். திரும்ப திரும்ப எண்ணெயை வந்து பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அளவாக பயன்படுத்தினோம்னா எண்ணெயும் அளவாக வந்து செலவாகும், நமக்கு ஹெல்த்தும் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்சு கலரி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஃப்ளேமை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நல்லா திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல கலராக வந்துருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னும் நீங்கள் வந்து ரெட்டு கலரில் வரணுன்னா நீங்கள் பியூர் சில்லி, காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுக்கு நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மயோனிஸும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது கார சட்னி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் தொட்டு சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதில் எந்த வித கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல, ஆர்டிஃபிஷியல் பவுடரும் எதுவும் ஆட் பண்ணல. இந்த கோபி 65 உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அறுசுவையும் ஆன்மீகமும். டாடா, பை பை.